இப்போது இது வரைக்கும் போட்டுட்டேன். இது வரைக்கும் வரணும். இதுக்கு முன்னாடி இந்த இந்த 2 ஒயரை ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக எப்பயும் வைக்கணும். இதை வந்து இந்த சுற்றி வருதில்ல அது உள்ளே விட்டுக்கணும். இது உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இப்படி போடணும். இது ஃபுல்லாக இது வரைக்கும் வரணும். இப்போ இங்கே போடுறேன். போடும்போது இது பெருசாக இருக்குது இந்த இடம். இதேமாரி நிறைய இடத்துல வரும். அந்த இடத்துல 2 தடவை போட்டுக்கலாம். அந்த ஒயிட் கலர் தெரியக்கூடாது. ஒரு ஹோலில் ஒரு தடவை தான் போடணும்னு கிடையாது, 2 தடவை போட்டுக்கலாம். நமக்கு அந்த வெள்ளை கலர் பட்டை ஒயர் தெரியக்கூடாது. இது வந்து டர்ன் திரும்பும்போது இந்த இடத்துலலாம் நிறையா வரும். அந்த இடத்துல 2 போட்டுக்கணும். அடி போட்டுட்டு இதே எந்த கலரில் அடி போடுறோமோ அதே கலரில் பட்டை ஒயரை 2 ஆக்கி அதை நிற்க வச்ச மாதிரி, இது மேலேயே நிற்க வச்ச மாதிரி போடணும். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த கலர் ஆரம்பிக்கிறோம். அடுத்த கலர் எப்படின்னா அது மடிச்சுலாம் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே பட்டையாக வைக்கலாம். இப்போ நான் இது வந்து உள்ளேயே சொருவுறேன். நான் ஓகே, இது வந்து அடி போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக அடி இந்த சைடு மட்டும் வரும்போது கொஞ்சம் பெருசாக வரும். அந்த இடத்துல மட்டும் 2ஆக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அடி ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்தது வேறு கலர் ஆரம்பிக்கலாம். இப்போது அடுத்தது ஹைட் ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து இது வச்சு பார்த்து இப்படி வச்சு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட இருக்கலாம். எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இப்போ இதையும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்று பெருசாக இருக்கணும், ஒன்று சின்னதாக அப்படியே தள்ளன மாதிரி. அப்போ தான் சுற்றி வரும்போது கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து 2-4 ஒயர் தடியாக வந்துடும். அதனால் இது இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் சென்டர்லேயே வச்சு ஆரம்பிக்கிறேன். இப்படி ஆரம்பிக்கணும். இந்த கலர் தான் நான் அடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பட்டை ஒயர் 2 தான் நான் கொடுத்துருக்கேன். 3லாம் வேண்டாம். அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே பெருசாக கூட போட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வெயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் பொருள் வைக்கணும்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அந்த கூட. அதனால் 2 ஒயர் போதும். இது போட்டுட்டு அடுத்தது அப்படியே கலர் போட வேண்டியதுதான். ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால். ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது கை வந்து வலிக்கும், கை அசந்து போகும். ஏன்னா இது நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டு வந்து வேலை கிடையாது, ரைட்டு தான் வந்து நம்மளுக்கு வேலை. இழுத்து பண்ணும்போது வலி வந்துடும். பழக பழக சரியாயிடும். இப்போது இந்த கூடை ஃபினிஷ் ஆகிடுது. கீழே வந்து 4 லைன் வந்து 4 லைன்னா பெரிய பட்டை வச்சு 4 லைன் எல்லோ போட்டிருக்கேன்.
சின்னது நம்ம ஸ்டார்ட் பண்ணும் அந்த பண்ணோம்ல மடித்து பண்ணதில் அது வந்து எல்லோ பண்ணியிருக்கேன். மொத்தம் இப்போ 5 லைன். இது கீழே நடுவில் இருந்து 4 லைனு, அதுக்கப்புறம் 4 லைனு. இப்போ மேலே எப்படி சொல்கிறேன் நான், மேலே வந்து இந்த மாதிரி ஒயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அடியிலையும் இங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்பையும் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அதை 2ஆக கட் பண்ணிக்கணும். 2ஆக கட் பண்ணி திக்காக கொடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அங்கே இது வரும், அந்த வளையம் பின்னல் மாதிரி வரும். அதனால அது அழகாக இருக்கணும்னா திக்காக இருக்கணும். நான் வந்து 5 வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஒரே லைனாக வைக்காமல் கொஞ்சம் மேடு பள்ளம் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வச்சு இப்போ இது மாதிரி சின்னதாக வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இதே மாதிரியே போடணும். இது ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக இதை போட்டு முடிச்சிடணும். எல்லோ 4 லைன் வரும், எல்லோ 4 லைன் வரணும். இது முடிச்சுட்டு இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த சின்ன பட்டையை சின்னதாக மடித்து பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது மேலே வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுதான் இந்த கூடையோட லுக்கே, அழகே அதுதான். இப்போ வந்து இந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எந்த சைடு வேணாலும் குத்தலாம், உள் பக்கமாக குத்தணும். இங்கே சொருகணும். இங்கே சொருவிட்டு நான் இங்கே சொருகிறேன். இங்கே சொருகணும். சொருவிட்டு சொருவிட்டு 5வது ஹோல், 4 5 எப்படி வேணாலும் செய்யலாம். நான் 5வது ஹோல் 1 2 3 4 5வது ஹோல், இந்த ஹோலில் மறுபடியும் சொருகணும். எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் சொருகணும். இந்த சைடு சொருகக்கூடாது, எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் சொருகணும். அது நல்லா அப்படி ஃபுல்லாக டைட்டாக இழுக்கக்கூடாது, லூஸாக தான் இழுக்கணும். டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த பின்னல் வந்து நல்லா இருக்காது. இப்போ இங்கே எதுனா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்தோமா, அதே அந்த இடத்துக்கிட்ட இந்த சைடு ஃப்ரண்ட்லேயே குத்தணும். இங்கே சொருவிட்டு மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பக்கத்தில் சொருகணும். இந்த ஹோலில் விட்டு மறுபடியும் இப்படி எடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோலில் சொருகணும். முறுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விடணும். மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே விடணும். பண்ணிவிட்டு ரொம்ப இழுக்காமல் லூஸாகவே செய்யணும். பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே சொருகணும். இந்த உள்ளே கொடுத்த ஒயரை 5 நான் கொடுத்துருக்கேன். அது திக்காக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். 2 கொடுத்தா சப்பையாக இருக்கும், நல்லா இருக்காது. குண்டாக இருக்கணும்னா 5 கொடுத்தா தான் திக்காக இருக்கும். இதுமாரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் இது கம்மியாக எடுத்திருக்கேன். இது தீர்ந்து போச்சுன்னா, இப்போது இங்கே தீர்ந்து போச்சுன்னா இங்கே சொருகிடணும். சொருகிட்டு முடிச்சதை சொருகிடணும். அடுத்தது மறுபடியும் வேறு ஒயர் நம்ம புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் எங்கே இங்கே சொருகணுமோ அதே அந்த பக்கத்தில் சொருகிட்டு மறுபடியும் அதே பொசிஷனில் இங்கே வரணும். அது தீர்ந்த மாதிரியே தெரியக்கூடாது, இப்படி வரணும். வேறு பூஸ் இப்படி தான் வரணும். மறுபடியும் அதே கண்டினியூ பண்ணணும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போது எனக்கு இங்கே முடிஞ்சிருச்சு, ஒயர் தீர்ந்து போச்சு, முடிஞ்சிருச்சு. நான் இதில் சொருவிட்டேன். இப்போ எப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து கொண்டு வரணும். அது எப்படின்னா கரெக்டாக
இது அப்படியே இது கீழே இதில் சொருகிட்டு சொருகிறதுக்கு எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல சொருகணும். இது ஏன்னா ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் போட்டு காட்டுறேன். சொருகிட்டேன். இப்போ சொருகிட்டு இப்போ மறுபடியும் எதில் விட்டோமோ இப்போ இங்கே விட்டேன்னா இப்போ இந்த இடத்துல சொருகிறேன். அப்படி சொருகணும். மறுபடியும் இந்த இடத்துல இந்த ஹோலில் விடணும். அப்படியே கண்டினியூஸாக வரணும். அப்படி தான் தீந்து போச்சுன்னா இந்த மெத்தடில் தான் செய்யணும். ரொம்ப பெருசாக விட்டுக்காதீங்க. பெருசாக விட்டால் கொஞ்சம் முறுக்கல் வரும். அப்படியே இங்கே சொருகணும். அதே மாதிரியே ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்டில் போடலாம். இப்போ உள்ளே கொடுக்குற ஒயர் வந்து 4 அடி எடுத்திருக்கேன் நான். அது வந்து எனக்கு உள்ளே திக்காக வேணுன்றதுக்காக நிறைய எடுத்திருக்கேன். ஒரு சைடுக்கே நான் வந்து 7 எடுத்திருக்கேன். மேலே கொடுக்குற ஒயர் வந்து 12 அடி எடுத்திருக்கேன். 4 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்படி எடுத்து இதில் வந்து சென்டர் பார்க்கணும். சென்டர்லேருந்து நான் இது சென்டராக வச்சுக்கிறேன். இதுலேருந்து 1 2 3 4வது புல போடுறேன். இப்படி கொடுத்து எனக்கு ஒயர் வந்து கொஞ்சம் கூட தான் தருவேன். ஏன்னா அப்போ தான் ஹேண்டில் திக்காக இருக்கும். ஹேண்டில் திக்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டில். ஏன்னா இந்த கூட போட சொன்னவங்க வந்து வெயிட்டான பொருள் வச்சுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காக பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே திருப்பிக்கிறேன். எல்லாமே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து உள்ளே கொடுக்குற ஒயரு. அடுத்தது மேலே கொடுக்குற ஒயரு. மேலே கொடுக்குற ஒயரை வந்து மறுபடியும் அதே ஹோலில் அப்படியே கொடுத்து அதே இதில் அதே ஹோலில் அதே பொசிஷனில் கொடுத்து எடுக்கணும். இதுவும் சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு போடுறவங்க ரொம்ப அப்படி பிரிஞ்சதுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா இது அப்படியே இருக்கும். எனக்கு வந்து பழகிடுச்சு, அதனால் நான் போட மாட்டேன், எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த 2 ஒயரு இதுதான் மேல் ஒயரு. இதை வந்து கிராஸாக இதில் 1 எடுத்துக்கிறேன். கிராஸாக எடுத்துக்கணும். இதில் இது 1 இப்படி கிராஸாக வைக்கணும். அப்புறம் இது மேலே இருக்கா, இந்த ஒயரை கீழே வைக்கணும். அடுத்தது இந்த ஒயர் மேலே இருக்கா, இதுக்கு மேலே இது கொடுக்கணும். இந்த ஒயரு கீழே இருக்கா, இந்த ஒயரு மேலே கொடுத்து ஆப்போசிட்டில் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை எடுத்து அடியில் கொடுக்கணும். அடியில் கொடுத்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி எடுத்து அப்படி பண்ணணும். இப்படி செய்யும்போது இறுக்கி விட்டுக்கணும். அப்படி இறுக்கமாக பண்ணால் தான் வரும். அடுத்தது மறுபடியும் இந்த ஒயர் எடுத்து இதுக்கு அடியில் கொடுத்து அப்படி செய்யணும். இப்படி பண்ணணும். மறுபடியும் இந்த ஒயர் இப்படி எடுத்து இது அடியில் கொடுத்து
இது உள்ள அப்படி எடுத்துக்கணும். அப்புறம் மறுபடியும் இதை எடுத்து இது உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கணும். இது வரைக்கும் வரணும். இங்கே வந்து ஒன்று செய்யணும், அது நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அது எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் இந்த கூடையும் இந்த கைப்பிடியும் சேர்த்து இப்படி அட்டாச் பண்ணணும். அதுக்கு துண்டு எடுத்து கொடுத்து பண்ணணும். அதுக்கு தேவையில்லை. அதுக்கு இந்த சைடு வர்றதை நம்ம இப்போ இதை கொடுத்து அடியில் கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த ஹோலில் கொடுக்கணும். இந்த ஹோலில் கொடுத்து இந்த ஹோல் வழியாக எடுக்கணும். பக்கத்தில் இருக்க ஹோல் வழியாக எடுக்கணும். முறுக்கி இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஹேண்டில் அதே தான், சேம் எப்பயும் போல் வரணும். இது வந்து இப்போ இந்த ஹேண்டில் வந்து இதோட அட்டாச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மறுபடியும் எப்பயும் போல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போது இது வரைக்கும் வந்துடுச்சு. இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னா இதே தான், ஒரு சென்டர்லேருந்து 4 பூ தள்ளி எடுத்தேன்னா அதேமாதிரி 1 2 3 4 இதுதான் சென்டர். 1 2 3 4 4வது பூக்கு மேலே அந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். அதை வச்சுட்டு இதை அது உள்ளே விடணும். இதை அது உள்ளே விட்டுட்டு இது பக்கத்தில் எடுக்கணும். எடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு அது பண்ணணும். டைட்டாக பண்ணிட்டாலே சரியாயிடும். நல்லா இழுத்து பண்ணணும். மறுபடியும் இது வரைக்கும் சேம் இதே ஹேண்டில் இது வரைக்கும் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ எப்படின்னா இந்த உள் ஒயர் இருக்குல்ல, எல்லாத்தையும் இது உள்ளே கொடுக்கணும். கொடுத்து இந்த பக்கம் எடுக்கணும். இது 4வது ஹோலு. பாதி மேலே கொடுக்கணும், பாதி வந்து கீழே தரணும். அதே பிரித்து பண்ணணும். எல்லாத்தையும் இங்கே கொடுத்து வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். உள் பக்கம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இது ரெண்டும் மேல் ஒயரு, இது ரெண்டும் மேல் ஒயரு, மற்றதெல்லாம் உள்ளே கொடுத்தது. அதை ஒரு நாட் போட்டுட்டு இது ஃபுல்லாக அப்படியே சொறி விட்டுணும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நாட் போட்டுட்டு இங்கே எல்லாத்தையும் சொறி விட்டுணும். சொறி விட்டுட்டா ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆனது காட்டுறேன். ஹேண்டில் போட்டுட்டேன். 2 சைடும் போட்டு முடித்தாச்சு. இப்போது கீழே வந்து புஷ்ஷு வச்சுருக்கேன் நான், அப்போ தான் அடி தேயாமல் இருக்கும். அப்புறம் உள் பக்கம் நம்ம ஏதாவது அட்டை ஏதாவது கொடுத்துக்கலாம். ஏன்னா ஏதாவது பொருள் வச்சா இங்கே உள்ளெல்லாம் அழுக்காகாமல் இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான்.